என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 13. எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அது ஃபியூச்சரில் நடக்க போகிற அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் ஈவெண்ட்டை பற்றினது. அந்த சாப்டரோட பாஸ் குறிப்பாக ஹோலி நைட்ஸ் முன்னாடி ரொம்ப வீக்கு. ஆப்போசிட்டில் இருந்த எல்லோருக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகி நீ படிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கான்னு கேட்குறா. மாலு ஆமாம், எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ண நான் அங்கே படித்து தான் ஆகணும்னு சொல்கிறான். நம்மால் எதை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறான்னு எல்லோரும் கேட்குறா. இதை கேட்டதும் நம்மால் ஆக்டிங் மோட ஆன் பண்ணுறான். ஏதோ பழசை யோசிக்கிற மாதிரி மூஞ்சியை சீரியஸாக வச்சுக்கிட்டு நான் சின்ன வயசாக இருந்தப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுக்கு ஆப்போசிட்டில் இருந்த எல்னோர் இதுக்கும் நீ என் விஷயத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறா. ஆமாம் இருக்குன்னு நம்மால் தலையாட்டுறான். நம்மால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள எல்னோர் தடுத்து டிஸ்டன் ஃபேமிலியோட சாபம் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் மெம்பர்ஸ் எல்லாரையும் லூஸ் ஆக்குற அந்த சாபத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறான். கேட்டதும் நம்மால் அதை நிப்பாட்ட மென்டல் ட்ரைனிங் மட்டும்தானே ஒரே வழின்னு கேட்குறான். நம்மால் சொன்னதை கேட்டதும் எல்னரோட கண்ணு அப்படியே கோல்டாகுது. அவன் நம்மால் உத்து பார்த்துட்டு அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியும்னு சொல்கிறா. அந்த கேள்விக்கு எந்த விஷயத்தையும் மறைக்க நம்ம ஆளுக்கு இஷ்டமே இல்லை. அதனால் ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்கிறது 2 ஆர்கேஞ்சல்ஸ் ஒருத்தருக்கு பிளெஸிங் கொடுக்குற ஒரு மிராக்கல் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஆள் சொன்ன சொல்யூஷனை அந்த வில்லி ஒத்துக்கிறா. ஆமாம், அது அவ்வளோ கஷ்டம். அதனால தான் டிஸ்டன் ஃபேமிலி எவ்வளவோ அச்சீவ் பண்ணாலும் நாங்கள் இன்னும் அதை நினச்சி பயப்படுறோம். இப்போ எப்படி உன்னால் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுது? யாராவது என்ன அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எப்படி நீ கரெக்டாக அங்கே இருக்க? உண்மையிலே நீ யாருடான்னு கேட்குறா. இப்போ நம்ம ஆள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற விஷயமே நீ தானு ஆன்சர் பண்ணுறான். இந்த வார்த்தையை கேட்டதும் எல்னரோட ஷோல்டர் லேசாக நடுங்குது. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் உனக்கு யாருன்னு கேட்குறா. நம்ம ஆள் செம ஸ்ட்ராங்காக என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் செத்துருவேன். ஆமாம், எனக்கு வேற எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்கிறான். எல்னோர் லேசாக சிரிக்கிறா. எனக்கு அப்போவே தெரியும், ஆனால் நிஜமாவே நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஆளுதான்னு சொல்கிறான். ஆளு புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் இதை பலவாட்டி சொல்லிட்டேன், எதையும் மறைக்காம அவகிட்ட முழு உண்மையையும் சொல்லிட்டேன். இதோட அவ கியூரியாசிட்டி அடங்கும்னு நம்புறேன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறான். அதே டைமில் இன்னொரு பக்கம் நம்ம ஆளோட டபுளும் எலிஜாவும் கையில் ஒயின் கிளாஸோட பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போகிறாங்க. அங்கே தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸை அடைச்சி வச்சுருக்காங்க. 2 பேரும் சைலண்ட்டாக நடந்து போகிறாங்க. எலிஜாவுக்கு இன்னைக்கு நம்ம ஆளோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அவன் என் மேலே கோபமாக இருக்கானா, ஏன் பேச மாட்டேங்கிறான்னு யோசிக்கிறா. அந்த சைலன்ஸை பிரேக் பண்ண நம்ம ஏன் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம்னு கேட்குறா. பின்னாடி நம்ம ஆள் எந்த பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாகவே வரான். இது எலிஜாவுக்கு இன்னும் செம ஆக்வர்டாக இருக்குது. டிஸ்டன் ஃபேமிலி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கனா அவன்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும். இவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு பசங்களை பற்றி ஒன்றுமே தெரியலையே. இதை நினச்சா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறா. சுற்றி முற்றி பார்த்துட்டு முகத்தை சுளிக்கிறா. என்ன இடையா ஃபுல்லாக உயிரோடு இருக்கிற மான்ஸ்டர்ஸாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க போல. ப்ரொஃபஸர்ஸுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இதெல்லாம் இப்படி பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு எலிஜா புலம்புறா. அப்போ ஒரு மான்ஸ்டரோட சத்தம் கேட்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கிற கேஜி கிட்ட போய் உத்து பார்க்குறா. அங்கே கட்டி கூட வைக்காமல் இருக்கிற பெரிய மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு என்னது இதெல்லாம் லாக் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு எலிஜா டவுட்டாக கேட்குறா. அதே டைமில் அந்த கேஜிக்கு மேலே இருந்த டிவைஸில் ரெட் லைட்டு சும்மா டபா டபான்னு ஃப்ளாஷ் ஆகுது. அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு முரட்டு வெடி சத்தம். நல்ல வேலை நம்ம ஆள் கரெக்டான டைமுக்கு ரியாக்ட் பண்ணி எலிஜாவை அலைக்கா தூக்கிட்டு சைடில் குதிச்சிட்டான். ஆனால் அந்த பிளாஸ்டோட இம்பேக்டில் அந்த என்டையர் ஹாலே பயங்கரமாக அதிருது. நம்ம ஆள் உடம்பையே ஷீல்டாக மாற்றி காப்பாற்றினதை பார்த்து எலிஜா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவ கேட்க இது என் வேலைன்னு நம்ம ஆள் ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். டே டாட்டு என்னாச்சு உனக்குன்னு எலிஜா பதறி கத்துறா. ஆனால் அவள் கத்தி முடிக்கிறதுக்குள்ள அவளை நோக்கி வர ஒரு மர்டர் இன்டென்ஷனை அவள் சென்ஸ் பண்ணுறா. அந்த எக்ஸ்ப்ளோஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி ரெட் கலர் கண்ணோட எலிஜாவை வெறியாக பார்க்குதுங்க. ஆனால் எலிஜா கொஞ்சம் கூட பயப்படல. கிடந்த ஒரு இரும்பு கம்பியை கையில் எடுத்துட்டு எனிவே என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இப்போ உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட டர்ன்னு மாசா சொல்கிறா. நம்ம ஆள் இருக்கிற இடத்துக்கு சீன் திரும்புது. நம்ம ஆளுக்கு ஒரு சிஸ்டம் அலர்ட் வருது. மெயின் மான்ஸ்டர் டாஸ்க் அப்பியர் ஆகிடுச்சு. இந்த சுச்சுவேஷனை சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கேஷுவாலிட்டி அதிகமாக இருந்தால் உனக்கு செம்ம ஸ்கிரிப்ட் பெனால்ட்டி கிடைக்கும். இந்த ரிவார்டோட பேர் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் எக்யூப்மெண்ட்
கிராஃப்டிங் மெட்டீரியல்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்ததும் நம்ம ஆள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஏந்திரிச்சு நிற்கிறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கில்டு மாஸ்டர், நீங்கள் ஒரு வார்டனை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். முன்னாடி இருந்த எல்லோருக்கு நம்ம ஆள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலை. அதை கேட்கவும் நினைக்கிறா. ஆனால் நம்ம ஆள் செம்ம சீரியஸான ஃபேஸோட ப்ளீஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அப்படியே லோயர் பேஸ்மெண்ட்டை நோக்கி ஸ்பீடாக ஓடுறான். தன்னோட டபுளை ரீகால் பண்ணிவிட்டு எலிஜாவை கூப்பிட்றான். இன்னொரு இப்போ ரிலீஸ் ஆன அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து அவ்வளோதானான்னு கேட்குறா. இன்னொரு பக்கம் எலிஜா வெறும் ஒரு இரும்பு கம்பியை வச்சுக்கிட்டு அவளை அட்டாக் பண்ண வந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் எந்த அடியும் வாங்காமல் முடிச்சு கட்டிட்டா. நம்ம ஆள் அங்கே வரதை பார்த்து ஒரு பெருமூச்சு விடுறா. முடிச்சுக்கிட்டியா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் நான் ஒரு பெரிய மான்ஸ்டரை மிஸ் பண்ணிட்டேன். அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எங்கேயாவது இருக்கும். நாம் அதை சீக்கிரம் ஸ்டாப் பண்ணலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை சொல்லும்போது எலிஜாவோட உடம்பு அப்படியே தள்ளாடுது. அவள் அந்த இரும்பு கம்பியை வச்சு கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறா. எல்லா மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணாலும் அவளுக்கு எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதை கேட்டதும் அந்த எஸ்கேப் ஆன மான்ஸ்டர் முன்னாடி பார்த்து அந்த கரடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறான். இப்போ ஸ்கிரிப்ட் ப்ரியாரிட்டி தான் செம்ம முக்கியம். நாம் ஃபெயில் ஆனால் எனக்கு ஹெவி பெனால்ட்டி கிடைக்கும். அதை நான் தடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் சீன் அப்படியே மெயின் பேங்க்வெஸ்ட் ஹாலுக்கு கட் ஆகுது. நம்ம ஆள் கெஸ் பண்ண மாதிரியே எஸ்கேப் ஆன அந்த மான்ஸ்டர் ஒரு பெரிய வெறித்தனமான கரடி தான். அது ஃப்ரெஷ்மேன்ஸை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தன் டக்குன்னு மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பேரியர் ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணுறான். ப்ரொஃபஸர்ஸும் நைட்ஸும் வர வரைக்கும் இதை தாங்கி பிடிங்கன்னு கத்துறான். இந்த பேரியர் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஜெயண்ட் கரடி வெறியாக கத்திக்கிட்டு பேரியரில் ஓங்கி ஒரு போடு போடுது. பேரியர் ஃபுல்லாக அப்படியே விரிசல் விழுது. ஹாலோட இன்னொரு மூலையில் எல்னோர் அந்த மான்ஸ்டரை செம்ம பதட்டமாக பார்க்குறான். இப்போ இங்கே ஹெட்மாஸ்டரும் இல்லை, ப்ரொஃபஸர் கான்ட்ராடும் இல்லைன்னு எல்னோர் சொல்ல பக்கத்தில் இருந்த வார்டன் அப்போ நாம் ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நழுவுறாரு. இதை கேட்டு எல்னோருக்கு செம்ம காண்டாகி உன்னை நீயே வார்டன்னு சொல்லிக்கிறியா, அங்கே இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்கயான்னு கத்துறா. ஆனால் அந்த வார்டன் அசால்ட்டா ஏஞ்சல்ஸ் பிளெஸிங் மாதிரி ஒரு ஹைட்டியர் பேரியரை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது மிஸ் எல்னோர். நைட்ஸ் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணலாம். இதனால தான் நான் அந்த மான்ஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையே வேணாம்னு சொன்னேன். இந்த அத்தாரிட்டியை உங்கள் டிஸ்டன் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கவே கூடாதுன்னு வார்டன் வம்புலுக்க எல்லோருக்கு கோவத்தில் பல்ல கடிக்கிறத தவிர வேற வழி தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் நம்மளால புயல் மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி சும்மா மின்ன வேகத்தில் மாசா ஓடுறான். நம்மளால அந்த வார்டனோட நெக்லஸை தூக்கிட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு கத்துறான். பின்னாடி இருந்த அந்த வார்டன் ஷாக் ஆகி யாரா அது, அதை உடனே கொடு, அவன் வெறும் ஸ்டூடெண்ட் தான், ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்னா என்னன்னு அவனுக்கு தெரியுமான்னு கத்துறாரு. அவர் கத்துறதை கண்டுக்காம நம்மால் டக்குன்னு சென்சாரை வெளியே எடுத்து அந்த நெக்லஸை உள்ளே போடுறான். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.